ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி ரெசிபி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பர்கர் ரெசிபி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெய்லி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்மளோட பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நக்கட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பேட்டிக்கு பதில் நக்கட்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ நக்கட்ஸை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நக்கட்ஸ் 2 மணி நேரம் நீங்கள் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு பதில் நீங்கள் மைக்ரோவேவில் வச்சு ஹை டெம்பரேச்சரில் 2 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நக்கட்ஸ் 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் ஆனால் போதும். ஏன்னா அது ஆல்ரெடி ஆஃப் குக்குடு தான். ஸோ நீங்கள் 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா போதும். திருப்பி விட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸில் குக் ஆகிடும். ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அவ்வளோதான், நக்கட்ஸ் குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பர்கர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பன் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எள்ளு போட்ட பன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பர்கர் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் போல் ஸ்லைஸ்டு சீஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் போல் டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் மயோனைஸும் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தக்காளியை மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் வெங்காயமும் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் போல் லெட்யூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். லெட்யூஸ்க்கு பதில் நீங்கள் குக்கும்பரோ இல்லை கேபேஜோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நக்கட்ஸ் அவ்வளோதான். இப்போ பர்கர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பன் எடுத்து இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு போர்ஷனில் மயோனைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு போர்ஷனில் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வைக்கிறதால நம்ம கடித்து சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். இது மேலே லெட்யூஸ் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நக்கட்ஸு சேர்த்துக்கலாம். உங்கள் பன்னில் எத்தனை நக்கட்ஸ் சேர்க்க முடியுமோ அத்தனை நக்கட்ஸ் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம சீஸ் வச்சுக்கலாம். சீஸ் வைக்கிறதால நக்கட்ஸ் அது வைக்கிற இடத்த விட்டு மூவ் ஆகாது. அதனால் நீங்கள் நக்கட்ஸ் நழுவி விழுந்துருமேன்னு ஒன்றும் கவலைப்பட வேணாம். இதுக்கு மேலே ஒரு டொமேட்டோ ஸ்லைஸ் வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு போர்ஷன் பன் எடுத்து மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பர்கர் எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி பர்கர் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. உங்கள் குட்டீஸ்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. இது கூடவே கொஞ்சம் போல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பியாக இருங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள்.